தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது. எல்லாருமே என்னை ரொம்ப ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஒரு ஆம்பளைக்கிட்ட போய் தப்பாக போனால் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? நம்ம மேலே அன்பு கூறுவாங்களா? எல்லாம் ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, நான் அங்கே போய் இருக்கும் பொழுது அங்கேயும் குளிக்க போகும்பொழுது பிசாசு அங்கே இருக்கணும். இந்த ஆவி மேலே பறந்து போகும் பார்த்தீங்களா, சுடு தண்ணியில் குளிக்கும் பொழுது இந்த ஆவி பறந்து போகும்போது இதுதான் பிசாசு போலன்னு சொல்லிட்டு ஊற்றுறது தண்ணி மேலே தூக்கி. இப்போ இது என்னாச்சுன்னா எனக்கு மனநல பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. ஏன்னா 4 மணி நேரம் தான் உறங்கியிருக்கேன். சரியாக உறக்கலை. எனி டைம் ஜெபம் 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 ஜெபம்னு. எந்த ஒரு நபர்கிட்டையும் ஒரு டச் இல்லை, யார்கிட்டையும் எந்த ஒரு தொடர்பு இல்லை, பேச்சு இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம தான் பரிசுத்தவான், நம்ம தான் நீதிமான், நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறோம், நம்மகிட்ட தான் ஆண்டவர் இருக்கிறோம். அந்த எண்ணம் இருந்ததுனால என் மைண்டு சேஞ்ச் ஆனது எனக்கே தெரியாது. அதனால தான் இந்த தண்ணியெல்லாம் அப்படி தூக்கிலாம் ஊற்ற ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சர்ச்சில் எல்லாருமே ரவுண்டு கட்டி ஜோம் பண்ணுவாங்க. இந்த எல்லாம் இப்போ பயங்கரமாக ஜோம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், போய் விரலை போய் தொடுவேன். தொடர்ந்து அவங்க பயங்கரமாக அந்நிய பாசையில் நிரம்பி கையை தட்டி பயங்கரமாக இப்படி ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ண எனக்கு அது ஒரு வேடிக்கையாக இருக்கும். நம்ம தொட்டோடனே எல்லாம் பயப்படுறாங்களே, அப்போ நம்ம பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இப்படியே நினச்சிக்கிட்டே இப்படி இந்த இருக்க அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட டயத்தில் நான் சில தவறுகள் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணேன்னா, நான் செஞ்ச ஒரு பெரிய தப்பு என்னென்னா, இனி ஆண்டவர் இல்லை, ஆண்டவரே இல்லைன்னு சொல்லி முடிவெடுக்க காரணம் என்னென்னா, ஒரு தடவை அங்கே பாத்திரங்கள் வைக்கிற அந்த அலமாரிகள் இருக்குது. அந்த அலமாரியில் போய் பார்க்குறேன், ஒரு லெட்ரு இருந்துச்சு. அன்றைக்கெலாம் லெட்ரு தான் எழுதி அனுப்புவாங்க. இப்போ என் கூட பைபிள் காலேஜ் படிக்க வந்தவங்க அவங்க லெட்ரு எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜீவகுமார் ஒரு நபர்கிட்ட தப்பாக போனார் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. இதை வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்படியே அந்த தேயிலை தோட்டத்து வழியே நடந்துட்டு அழுதுகிட்டே போகிறேன். என்ன ஆண்டவரே, நான் எங்கே ஆண்டவரே தப்பு பண்ணேன், என்ன மாதிரி பழிய தூக்கி போட்டிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அழுதுட்டேன் அந்த லெட்டரை பார்த்து. அந்த லெட்ரு எழுதுனவங்க இன்றைக்கி ஊழியத்தில் இல்லை. நான் அதை ரொம்ப நினச்சி நான் வேதனைப்படுவேன். நம்ம ஒருவேளை அன்றைக்கி அழுதுனால அவங்களுக்கு அந்த சாபம் போயிருக்குமோ. அவங்க இன்றைக்கி ஊழியத்தில் இல்லை. இன்றைக்கி அவங்களும் அவங்களோட கேரக்டரே மாறி போச்சு. என் கூட பைபிள் காலேஜுக்கு வந்தவங்க நல்லா பாட்டு போடுவாங்க, நல்ல செய்தி கொடுப்பாங்க. 1 வருஷம் படித்தாங்க, அதுக்கடுத்து அவங்க படிப்பை விட்டுட்டாங்க. இப்போ உலக பிரகாரமான ஜீவிதத்துக்குள்ள அவங்க போயிட்டாங்க. இந்த லெட்டர்லாம் பார்த்து இப்படியே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது, அதுக்கு பிறகு என்ன ஊழியத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் நான் இவனை கூப்பிட்டுட்டு போகிறேன், என்னுடைய வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன், என் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க தென்காசி வீராணத்திற்கு அங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வச்சு அங்கே வச்சு ஜோம் பண்ணாங்க. ஒரு பாஸ்டர் வந்தார், ஜோம் பண்ணிவிட்டு கண்ணில் எண்ணெயை ஊற்றிட்டு இயேசு நாமத்தில் போ பிசாசுன்னு போட்டு ரொம்ப அப்படியே முடியெல்லாம் போட்டு ஆட்டுறாங்க. எனக்கு கோபம் வருது, யாருக்கு பிசாசு இருக்கா அப்படின்னு அவங்களே எதுக்குறேன். ஒரு பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, முதுகில் கம்பு வச்சு அடியே நடிக்கிறார், வெளியே போ பிசாசுன்னு. ரொம்ப நேரம் இப்போ முழங்கால் படிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். யாருக்கு பிசாசு இருக்குது, உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் தான் பிசாசு இருக்குது, என்ன ஏன்டா அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்னை கூட்டு போன அந்த ஊழியக்காருக்கு நல்லா புரிஞ்சுக்கிருச்சு, இது பிசாசு சார்ந்த காரியம் இல்லை, இவனுக்கு ஏதோ மனநல பாதிப்பு ஏதோ உண்டாயிருக்குன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் அங்கே போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டு போய் அங்கே போகும்பொழுது உள்ளே போகிறேன். ஒரு ஆடு குட்டி போட்டு அப்படியே நிற்கிது. அதை பார்த்து அழுதுகிட்டே போகிறேன். இங்கே பாரு, இந்த ஆடு குட்டி போட்டு கிடக்கே. அதை பார்த்து ஒரு பரிதாபம், அப்படியே அழுதுகிட்டே உள்ளே போகும்போது டாக்டருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவனுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு. உடனே மெடிசன் கொடுத்து அவங்க 4 நேரம் உறங்கக்கூடிய தூக்க மாத்திரை எழுதி கொடுத்துட்டாங்க. அந்த தூக்க மாத்திரைலாம் பவர் உள்ளது. ஏன்னா அதை நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா இது மீடியா, அது ஒரு மருத்துவத்துறை அது பாதிக்கும். அதனால் அதை நான் அந்த பவர் நான் சொல்லலை. இந்த 4 நேரமும் இந்த தூக்க மாத்திரை நான் சாப்பிட 1 மாதம் கிட்ட ஆக அப்படி வாய் இப்படி கொண்ண ஆரம்பிச்சுக்கிடுச்சு. சாப்பிடும்பொழுது பேசிக்கிட்டு கூட வாய் இப்படி கொன்னிக்கிறோம், சாப்பிட இப்படி கை எடுக்கும்போது பிடிச்சிக்கிறோம், நடக்கும்பொழுது கால் அப்படியே பிடிச்சிக்கிறோம். என்ன இப்படி வாய் கொண்டுது, கை பிடிக்குது அப்படிலாம் பார்க்கும்போது இப்போ என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அங்கே பக்கத்தில் சொரண்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. சொரண்டைக்கு அங்கே கூப்பிட்டு போயிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. போய் பார்க்கும் பொழுது இனிமேல் இந்த மாத்திரை இவன் சாப்பிட்டானா இவன் செத்தே போயிடுவான், ரொம்ப பவர் உள்ள மாத்திரை, யார் இப்படி கொடுத்தான், ஒரு 16 வயசு பையனுக்கு இவ்வளோ மாத்திரையாக பவர் உள்ளது கொடுக்கறது, தூக்கி தூர போடுங்க அப்படின்ட்டாங்க. அந்த மாத்திரையை அப்படியே தூக்கி தூர எரிஞ்சிட்டு அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, அவரை நான் இன்றைக்கி மாமான்னு தான் சொல்லுவேன்,
அவங்க ஒய்ஃபு அக்கான்னு தான் சொல்லுவேன். என்னுடைய அம்மா கூட பிறந்த தம்பி மாதிரியே நான் இப்பவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவங்க ஒய்ஃபை வந்து என் கூட பிறந்த அக்காவாக நான் இப்பவும் பார்க்குறேன். இப்பவும் எங்களுடைய அந்த நட்பு மாறவே இல்லை. அந்த தெய்வீக நட்பு இப்பவும் இருக்குது. காரணம் என்னென்னா, என்ன அவங்க குளிப்பாட்டுறது, எனக்கு அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியம் என்னால் மறக்க முடியல. என்னுடைய உறவுக்காரங்க கூட இவன் செத்து போகட்டுமே, இவன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, அந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது நான் செஞ்ச காரியத்தில் ஊர்லேருந்து என்னை 6 மாதம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இனி ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ இவனை கொல்லுங்கன்னு தான் சொன்னாங்களோ இல்லையா, இவன் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம். ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த ஊழியக்காரர் நம்மளை கூப்பிட்டு போயிருக்கிறாரு, கூப்பிட்டு போய் பார்த்துருக்கிறாரு. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதை மறக்க முடியல. உடனே அவர் சொன்னார், ஜீவகுமார் இந்தா உனக்கு மெடிசன், இந்த செம்பில் இருக்கிற தண்ணி தான், இதை நீ டெய்லி என்ன பண்ணு, இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் ரத்தம் செய் குடி. ஏன்னா நான் 24 மணி நேரம் கண்ணு அப்படியே அந்த தூக்க மாத்திரை போட்டு மூடி இப்படி படுத்து நரம்பெல்லாம் பலகீனமாயிடுச்சு, நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு. அப்போ அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஒரே வருஷத்தில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என் மனநிலை அந்த பாதிப்பு மாறி போயிடுச்சு. மாறி போக காரணம்னா நான் ஜெபிச்ச ஜெபம், நான் அன்னைக்கு ஆண்டவர் மேலே வச்ச அந்த விசுவாசம், நான் பைபிள் காலேஜில் இருந்த நான் தனிப்பட்ட முறையில் அந்த ஜெபித்த ஜெபம், என் ஜெபம் என்னையே ரசிச்சு. சபையில் உள்ளவங்க ஜெபம் பண்ணாங்க, அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. உடனே எனக்கு ஃபுல் ரிலீஃப் ஆயிடுச்சு. திருப்பி 2001 பைபிள் காலேஜுக்கு அதே காலேஜுக்கு போகிறேன். போகும்பொழுது எல்லாம் சொல்கிறாங்க, இந்தா வந்துட்டான்டா, பழையபடி வந்துட்டான்டா. நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன், நம்ம எதுவும் பேசக்கூடாது, நம்முடைய எண்ணமெல்லாம் பைபிள் காலேஜ் படிக்கணும், ஊழியத்துக்கு போகணும், அது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தென்காசிக்கு போகிறேன். அங்கேருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, புதிய காலேஜாக இங்கே படப்பையில் அங்கே கட்டினாங்க, படப்பைக்கு மாற்றிட்டாங்க. படப்பைக்கு நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து இறங்கும்போது அங்கே இருக்கிறவங்கள, இந்த வந்துட்டான், போன வருஷம் என்ன இது பண்ணான், இந்த வந்துட்டான்டே அப்படின்னாங்க. அப்பவும் நான் அப்படியே சத்தம் இல்லாமல் இறங்கிட்டு பைபிள் காலேஜில் நான் படித்து முடிக்கிற வரைக்கும், 3 வருஷம் படித்து முடிக்கிற வரைக்கும் என் வார்டனுக்கு என் பேர் தெரியாது. லீவு முடிஞ்ச பிறகு இத்தனாம் தேதி காலேஜ் தொடங்குது அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி போட்டு விடுவாங்க. லெட்டர் எழுதி போடும் பொழுது எனக்கு மிஸ்ஸிங் ஆகிரும். என் கூட படித்த தம்பி மாதிரி சொல்லுவாங்க. சிவகாசியில் ஒரு தம்பி சிறைவேல்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவரை வந்து என் கூட பிறந்த தம்பி மாதிரியே தான் என்ன பழைய இருக்குது. இப்போவும் என் பிள்ளைகள்லாம் அவர் சித்தப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு. அந்த தம்பி சொல்லுவார், ஜீவகுமார் அண்ணனுக்கு லெட்ரு போடலையா, அது யார், அப்படி ஒரு ஆள் படிச்சிச்சா, அப்படியா அப்படின்னு வார்டன் கேட்பார். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு லெட்ரு போடுவாங்க. அப்படி அந்த 3 வருஷம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து படித்தேன். நான் ஜெபம் பண்ணுறேன்னா மற்ற யாருக்கும் தெரிய வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணுறது மற்ற எதுக்கு மற்றவங்களுக்கு தெரியணும். பைபிளில் வாசிக்கும்போது ஆண்டு சொல்லுவார், சிலர்களும் மற்றவங்களை பார்ப்பதற்காக தெருக்கள் நின்று ஜெபம் பண்ணுறாங்களே. இந்த வசனத்தில் வாசிக்க என் கேரக்டர்கள் மாற ஆரம்பிச்சிச்சு. நான் உடனே என்ன பண்ணேன், இனிமேல் நம்ம இப்படி ஜெபம் பண்ணக்கூடாது, ரகசியமாக ஜெபம் பண்ணுவோம். நம்ம பைபிள் வசிக்கிறோமா, நம்முடைய அது நமக்குள்ளே இருக்கட்டும், மற்றவங்களுடைய பார்வைக்கு எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி படித்து முடிச்சுட்டு என்ன ஒரு வருஷம் ட்ரைனிங்க்கு வந்து வந்தவாசிக்கு அனுப்பிவிட்டாங்க. வந்தவாசியில் ஒரு டீம் ஒர்க்காக நாங்கள் அங்கேருந்து செஞ்சோம். அப்புறம் பைபிள் காலேஜ் கிராஜுவேஷன் வாங்கின பிறகு நீ எல்லோரும் எங்கெங்கே ஊழியத்துக்கு போகிறேன்னு கேட்டாங்க. இப்போ நான் ஆண்டவர் எங்கே நடத்துகிறாரோ அங்கே போகலாம், நம்மளாக சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது பிரித்து விடும்பொழுது விஜயன் சார்னு சொல்லி ஒருத்தர், அவர் தான் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே எங்கெங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு. அவர் தான் கோஆர்டினேட்டர். இப்போ அவர் கூப்பிட்டு கேட்கும்பொழுது, தம்பி நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. சார் நீங்கள் எங்கே அனுப்புகிறீங்களா, நான் போகிறேன். நீயா இப்படி என்னை பார்த்துட்டு, நீயா பரவாயில்லையே படித்து முடிச்சிட்டியே அப்படின்னு அவர் தட்டி கொடுக்குறாரு. பரவாயில்லையே நல்ல சரி, நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்குறேன், பரவாயில்ல நீ நல்லா மாறிட்டிய. எல்லாருக்கும் அங்கே இருக்கிறவங்களும் சொல்ல, இந்த தம்பி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா, தெரியாது, ஆனால் பாருங்கள் பைபிள் காலேஜ் படித்து முடிச்சிட்டாரு, நீ ஊழியத்துக்கு போகிறாரு அப்படின்னு தட்டி கொடுத்து விட்றாரு. அப்போது வரைக்கும் நாங்கள் யார்ட்டையும் சொல்லலை. பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு நடந்ததை கூட நான் யார்ட்டையும் சாட்சி சொல்லலை. ஏன்னா ஒரு வேளை அந்த 45 மதிக்கக்கூடிய அந்த நபர் எங்கேயாவது ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரு வேளை இந்த எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்த உண்மையை சொல்லிட்டோம்னா அவருக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிரும். கரெக்ட். நம்ம நிமித்தமாக அவர் கெட்ட பேரும் ஏற்கனவே நம்ம ஒரு பழியை நம்ம சுமந்துட்டோம், அது நம்மளோட நிற்கட்டுமே. யோசேப்பு அதை வாசிக்கும் பொழுது அப்போ எனக்கு புரியும், அவர் நினச்சிருந்தா நான் தப்பு பண்ணலன்னு சொல்லி போத்திபார் மனைவி தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துருக்கலாம். ஏன் வேண்டாம், நமக்கு சாப்பாடு கொடுத்தவங்க, நம்ம அந்த வீட்டில் இருந்தோம்.
அவங்க தான் நம்ம மேலே பழியை தூக்கி போட்டாங்க. நம்ம அந்த பழியை சுமந்துட்டா உலகம் ஒன்றும் சொல்லாது. நான் அவங்க மேலே போச்சுன்னா இந்த உலகம் என்ன சொல்லும், அது ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அந்த ரீதியில் தான் அவர் அதை போராடாமல் இருந்திருக்கலான்னு அந்த மாதிரி நான் திங்கிங் பண்ணி குணத்தினால. ஆமாம், நானும் சரிட்டு அது சொல்ல வேண்டாம், பைபிள் காலேஜ் முடிகிற வரைக்கும் சொல்லலை. இப்போ வந்து மீடியா மூலமாக இந்த சம்பவமே சொல்ல என் வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது, என் மனைவிக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு இடைக்கிடைக்கு தெரியும். அப்பாலாம் இப்படிலாம் இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மற்ற என்னுடைய சபைகள் மற்ற எங்கேயுமே நான் எந்த இடத்துலையும் சொன்னது கிடையாது. அப்புறம் அவர் திருப்பி அவர் வந்து நீ திருவண்ணாமலைக்கு ஊழியத்துக்கு போக அப்படின்னாரு. நான் எங்கே 1 இயர் ட்ரைனிங் வந்தனோ அதே இடத்துக்கு அனுப்பி விட்டாங்க. வந்தவாசி சிட்டி ரூம் எடுத்து கொடுத்துட்டாங்க. 800 ரூபா வாடகை, மாதம் 1000 ரூபா உதவித்தொகை கொடுப்பாங்க, 800 ரூபா வாடகை, மீதி 200 ரூபா. அந்த 200 ரூபாயிலும் தசம பாகம் அது இதெல்லாம் எல்லாம் பிடிச்சி போய் ரொம்ப இருக்காது, மீதி இருக்காது. அது வந்து உட்காந்து டெய்லியும் சைக்கிள் எடுத்து போகணும், வாடகை வேணும், நம்ம சாப்பாடு காரியம் பார்க்கணும். அப்போ கூட எங்கள் அம்மாட்டையோ என் வீட்டுக்காரங்கள்ட்ட யார்ட்டையும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். நான் அங்கே இருந்து அப்படியே ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் சரியான சாப்பாடு இல்லை, அப்போல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தேன். ஒரு 1 ரூபாய்க்கு தக்காளி சாதம், அப்புறம் லெமன் சாதம், தயிர் சாதம் கிடைக்கும். அந்த காசு ஒரு ரூபா கிடச்சிச்சின்னா ஒரு தக்காளி சாதத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு மதியம் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப பசி இருந்துச்சுன்னா இன்னொரு லெமன் சாதம் வாங்கிட்டு நைட்டுக்கு சாப்பிட்டு அந்த பசியை முடிச்சுக்கிறேன். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தங்கி இருக்கேன். பக்கத்தில் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, நீ படுற கஷ்டம் யாருக்கும் தெரியும், யாருக்குமே தெரியாது. நான் யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன், வெளியே காட்டிக்கிற மாட்டேன். ஏன்னா நம்ம வெளியே போய் காட்டி அவங்க ஒன்று நமக்கு உதவி செய்கிறாங்கன்னா அவங்க நமக்கு பிச்சை போடுற மாதிரி சமம். நம்ம ஆராதிக்கிற தேவன் பிச்சைக்கார தேவனா? அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இல்லவா? பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பாஸ்டரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க? இயேசுவின் மேலே அன்பு வராதே அப்படின்னு சொல்லி நான் அதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது தான் எனக்கு 2003 அந்த டயத்தில் நான் பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்தார். அந்த தரிசனம் எனக்கு நினைவு வருது. ஏன் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டம், ஏன் ஆண்டவரே இவ்வளோ பாடுகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு குகை, கீழே வந்து பூ நிறைய பூக்கள் கிடக்குது. அது வழியாக நான் நடந்து உள்ள அந்த குகைக்குள்ளே போகிறேன். ஒரு சைடில் இருந்து ஒரு கல் வந்து என்ன பண்ணுது, அது அப்படி தனியாக அப்படி தூக்கிட்டு இப்படி வருது. அந்த கல்லில் வந்து தமிழ் மலையாளம் எழுதுன ஒரு வார்த்தை எழுதப்படுது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அப்படின்னு அது எழுதப்படுது. இதை நான் அப்படியே அந்த தரிசனத்தில் பார்க்குறேன். சேப்பலில் ப்ரேயர் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த தரிசனத்தில் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். அப்போ நான் அந்த 2 கொரிந்தியர் 12ஆவது அதிகாரத்தில் அதை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன் ஆண்டவர்கிட்ட இருந்து. அதில் அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. 9வது வசனத்தில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடியே நான் பலவீனமாய் இருக்கும்போது பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆண்டவர் ஏற்கனவே இந்த தரிசனத்தை சொன்னார். நம்முடைய ஊழிய அழைப்பு கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டவர் ஊழியம் செய்கிறதுக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். பவுலை போல நாமும் துயரத்தை அனுபவிக்கணும், நிந்தையை அனுபவிக்கணும், இடுக்கண்கள் நமக்கு வருமேன்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டு அப்படியே ஆண்டவர் சரி என்னுடைய அழைப்பு அப்படி நான் உங்களுக்காக நான் அந்த நிந்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிக்கிட்டேன். அப்போ என்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் கேட்டேன், தமிழ் மலையாளத்தில் இப்படி எழுதி காட்டுதே என்ன சார் அப்படின்னு கேட்கும்பொழுது, தம்பி உனக்கு தமிழ் மலையாளம் கலந்த இடத்துல தான் ஊழியம். ஒன்று கன்னியாகுமரியாக இருக்கும், இல்லைன்னா கேரளா இடுக்கி மாவட்டமாக இருக்கும். இந்த 2 இடத்துல தான் தமிழ் மலையாளம் கலந்த ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு தான் நீ ஊழியத்துக்கு போவேன் ஆகும். இப்போ நான் சொன்னேன், சரி நம்ம சார் வேறு இங்கே அனுப்பிவிட்ருக்குறாங்க, நம்ம இந்த இடத்துல வேறு வந்துருக்குறோம், தமிழ் மலையாளத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத இடமே. இதையெல்லாம் நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன். போய் மொட்டை மாடியில் போய் உட்காந்து அழுகிறேன், என்ன ஆண்டவர் என்னை இங்கே தான் அழைச்சிங்களா, நான் எங்கே ஊழியம் செய்யணும். ரொம்ப அழுதுட்டு அப்படியே வந்துட்டேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நானே தான் பாஸ்டரு, நானே தான் காணிக்க போடுவேன். அந்த ஒரு 2 மணி நேரம் ஆராதனையாக மிஸ் பண்ண மாட்டேன்.
எப்படி ஒரு சர்ச்சில் நடத்துகிறாங்களோ அப்படியே நடத்துவேன். யார் வந்தாலும் வராட்டிலும் அந்த ரூமில் இருந்து நான் நடத்துவேன். அன்னைக்கு பார்த்து ஒரு வாலிப பிள்ளைகள் 2 பேர் நான் ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது சந்தித்து அவங்க அந்த வீடெல்லாம் அட்ரஸ்லாம் கேட்டு அவங்க வந்திருந்தாங்க. அந்த ஏரியா வந்து நிலக்கடலை வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுவாங்க. நிலக்கடலை காணிக்க கொண்டுட்டு வராங்க. கொண்டு வந்துட்டு பாஸ்டர் நாங்கள் உங்களை தேடி வந்தோம், பக்கத்து ஒரு சர்ச்சுக்கு போயிட்டாங்க. நான் புதுசாக போயிருக்கிறேன், அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே சர்ச் இருக்குன்னு தெரியாது, பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு அங்கே போயிருக்கிறாங்க. போயிட்டு ப்ரேயர்லாம் முடிஞ்சப்பறம் இந்த பாஸ்டர் அவர் இல்லையே, லாஸ்ட்டில் கேட்டிருக்க அந்த பாஸ்டர் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு ஜீவகுமார் பாஸ்டர், அவர் தெரியுமா? அவரா? இந்த ஆப்போசிட்டில் அங்கிட்ட அந்த பில்டிங்கில் இருக்கிறாரு, போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னு வந்துட்டு அந்த நிலக்கடலையை கொடுத்தாங்க. ஏற்கனவே பசி, சமையல் பண்ணணும்னா மண்ணெண்ணெய் ஸ்டவ்வில் தான் அங்கே சமையல் பண்ணணும், விறகடுப்பு யூஸ் பண்ண முடியாது கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கிறதுனால. பசியில் என்ன பண்ணிட்டேன், நிலக்கடலை எடுத்து உடச்சி சாப்பிட்டேன். வயிறு வலி, நான் வலி பச்சையில் சாப்பிட்டதுனால பயங்கர வலி தாங்க முடியாதனால அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த நிலக்கடலையும் பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க கணவர் வந்து கண்டக்டராக வேலைக்கு போகிறார், அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ அந்த அக்காட்ட போயிட்டு, ஏக்கா இந்தாங்க இதை அவிச்சு நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு காணிக்கையா வந்துச்சு, நம்ம வெளியே காட்டிக்கிறக்கூடாது, காணிக்கை வந்து அங்கே சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த பசியில் குடல்லாம் சுருங்கி போயிடுச்சு. இந்த வலியை நமக்கு தாங்க முடியல. திருப்பி அதுக்கடுத்து ஒரு நாள் இப்போ சைக்கிள் எடுத்து ஊழியத்துக்கு போகிறேன். ஒரு கிராமத்தில் என் முகம் வாடி போய் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஊரில் வந்து எல்லாருமே பாஸ்டர் வந்து சாமின்னு தான் சொல்லுவாங்க. வாங்க சாமி உட்காருங்க சாமி அப்படின்வாங்க. உட்காந்தோடனே என்ன சாமி முகம் வாடி போய் இருக்கு சாமி, என்ன சாமி சாப்பிட்டியா சாமி அப்படின்றாங்க. இல்லைம்மா சாப்பிட்டோம்மா. இல்லை சாமி உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியுது சாமி. அப்போ தான் அவங்க அறுவடை செஞ்சுருக்காங்க போல், அந்த நெல் குத்தி அவங்க ஆக்கியிருக்காங்க. என் வீட்டுக்கு சாமியே வந்திருக்க, எங்கள் விவசாயத்துலேருந்து நாங்கள் ஆக்கின சோறு சாப்பிட்டு போ சாமி அப்படின்னு சொல்லிட்டு சோறை அவங்க கையில் தான் அள்ளி வைப்பாங்க. தட்டில் அள்ளி வைக்கிறாங்க, நிறைய சோறை வச்சுட்டாங்க. இவ்வளோ தான் சாப்பிட்ருக்கேன். அதுக்கடுத்து சாப்பிட முடியல, ஏன்னா அவங்க சுருங்கி போய் இருக்குனால முடியல. திருப்பி அம்மா இவ்வளோதாம்மா சாப்பிட முடியும். சரி பரவாயில்ல சாமி, வச்சிரு சாமி, நான் சாப்பிட்டுக்கிறேன் சாமி அப்படின்னு. நீ டெய்லி வா சாமி, என்ன சாமி அப்படின்னு. எப்போ இனி சாப்பாடுக்காக நம்ம போகவா? அதுக்கடுத்து அந்த வீட்டுக்கு அந்த பக்கம் போகிறதே இல்லை. எனக்கு வந்து அந்த அப்போ இருந்தே ஒரு பழக்கம் உண்டு, நமக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா ஊழியத்துக்கு வெளியே எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா யாராவது காணிக்க தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வரும்னு சொல்லிட்டு அதுக்காக நான் போக மாட்டேன். அப்படியே நான் இருந்துட்டு சரி அப்படியே வந்துட்டு திருப்பி உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் என்ன ஆண்டவர் எதுக்கு இங்கே அழைச்சிங்க? அப்போ பார்த்து பக்கத்தில் ஒரு பைபிள் காலேஜ் அங்கே நடக்குது. அவங்களுக்கு வந்து சில டயத்தில் ஏதாவது பொருள் வாங்கிட்டு வர சொல்லுனாங்கன்னா சிட்டியில் இருக்கிறனால வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அந்த பைபிள் காலேஜுக்கு வந்து பிரின்ஸ்பாலாக இருக்கிறது வந்து என்ன ஊழியத்துக்கு அனுப்புனார் பார்த்தீங்களா, K.A. விஜயன். அந்த பாஸ்டர் தான் அங்கே இருக்கிறார், அந்த மாமா தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட சொல்லி விடுவாங்க, நான் அங்கே போவேன். அங்கே போகும்பொழுது ஒருத்தர் அங்கே படிக்கிற ஒரு நபர் சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு ஊழியம் எங்கே இல்லை பாஸ்டர், உங்களுக்கு ஊழிய வாசல் ஒன்று திறக்க போகுது, நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் அங்கே போயிருங்க பாஸ்டர் அப்படின்னா. அவர் நான் ஜோம் பண்ணேன், எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சா, அதனால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணிச்சு சொன்னேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அந்த ஒரே வாரத்தில் என்னுடைய மதர் சர்ச்சில் உள்ள தலைமை பாஸ்டர் அவர் அங்கே விசுவாசிகிட்ட சொல்லி, அவன் எதுக்கு அங்கே போய் கஷ்டப்படணும், நம்ம பிள்ளை ஏன் கஷ்டப்படணும், நம்ம கூட அந்த ஊழியம் செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி திருப்பி அவர் மூலமாக எனக்கு ஒரு அழைப்பு வருது. 2004ஆம் ஆண்டில் டிசம்பர் மாதம் லெட்ரு எழுதி கொடுத்துட்டு, அந்த காலேஜுக்கு லெட்ரு எழுதி கொடுத்துட்டு அந்த ஊழியத்தை விட்டு வெளியேறி உடனே நான் கேரளாவுக்கு போகிறேன், இடுக்கிக்கு போகிறேன், என்னுடைய சொந்த ஊருக்கு போய் அங்கே போய் நான் ஒரு சபை ஊழியமாக என்னை பக்கத்தில் சேரியார்னு சொல்லி ஒரு ஊர் உண்டு, அங்கே அனுப்புனாங்க. அங்கே கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சு அதுக்கடுத்து செம்மனாருக்கு சர்ச்சு பாஸ்டர் அனுப்புனாங்க, அங்கேயும் ஊழியம் செஞ்சேன். சரி இவன் கல்யாணம் ஆகலைல்ல, ஆகாதனால இவன் என்ன பண்ணலாம், ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆஃபீஸில் கூப்பிட்டு போனாங்க. ஆஃபீஸில் படிச்சிருக்கிறது 9th தான், ஆஃபீஸில் போயிட்டு வேலைக்கு போயாச்சு, அக்கௌண்ட் வேலை பார்க்கணும். நமக்கு என்ன தெரியும், நம்ம வெளியே எதுவும் சொல்ல முடியுமா நம்ம படிப்பை? ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை எந்த வேலை கொடுத்தாலும் அது உத்தமமாக உண்மையாக கரெக்டாக செய்வேன். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கரெக்டாக சொல்லி கொடுப்பேன். ஆடிட்டிங் கூட பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்ன காட்டிலும் படித்தவங்களும் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்பு இந்த பைத்தியத்தையும் ஆண்டவர் ஞானவானாக நிறுத்தினார். அந்த அங்கே இருந்து அப்படியே அந்த ஊழியத்தெல்லாம் செஞ்சேன். அந்த தலைமை பாஸ்டர் மூலமாக ஒரு அலுவலகத்தில் ஒரு சபைக்குரிய ஒரு அலுவலகம் சார்ந்த என்னென்ன காரியங்களெல்லாம் கற்றுக்கொள்ளணுமோ அதெல்லாம் கற்றுக்கொண்டேன். அவர் வந்து என்னை தீமோத்தேயுன்னு தான் சொல்லுவார், என்னுடைய ஆவிக்குரிய மகன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அங்கே இருக்கும்போது ஒரு அவங்களுடைய ஊழியத்துக்குள்ளே சில பிரச்சனைகள் வந்துச்சு.
அப்படி ஃபவுண்டர் வந்து நெதர்லாந்தில் இருக்கிறார். அவர் வந்து இலங்கை தமிழர். அவர் பஞ்சம் முளைக்கிறதுக்காக அந்த யுத்தம் நடக்கும்பொழுது அங்கேருந்து அவர் அங்கே போய் தஞ்சமாகி அங்கே அவர் ஜவுளி வியாபாரம் பார்த்து வருகிற வருமானத்தை கொண்டு என்னுடைய மதர் சர்ச்சுகளுக்கு அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் தான் ஃபவுண்டர். ஒரு தடவை ஃபோன் கால் வருது, எடுக்கிறேன். எடுத்த உடனே இந்த மாதிரி நான் ஃபவுண்டர் செல்வன் பேசுகிறேன், நீங்கள் யார் அப்படின்னார். நான் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், என் பேர் ஜீவகுமார். தம்பி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் ஆண்டவரை சாட்சியாக வச்சு நீங்கள் ஒன்று சொல்லுவீங்களா? சொல்லுங்க ஐயா, நான் என்ன தகவல் வேணாலும் நான் சொல்கிறேன். உங்கள் தலைமை பாஸ்டரை குறித்து நிறைய பாசஸ் என்கிட்ட நிறைய பிராது கொடுக்குறாங்களே, அவருக்கு சரியான சரியில்லாத மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு. நான் எடுத்த உடனே சொன்னேன், அப்படியாங்கய்யா, இந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஏன்ட்ட கேட்காதீங்க. அவர் ஒரு ஃபவுண்டரு. இந்த காரியத்தை குறித்து ஏன்ட்ட கேட்காதீங்க, நீங்கள் நேரடியாகவே தலைமை பாஸ்டர்கிட்டே கேளுங்க. நீங்கள் இன்றைக்கி அடிச்சுக்கிறவங்க, நாளைக்கு கூடிக்கிறவங்க. இப்போ நான் பேச போகிற வார்த்தை என்ன விரோதியாக மாத்திரம், என்ன நடக்குது எது நடக்குது எனக்கு தெரியாது, கர்த்தர் ஒருத்தருக்கு தெரியும், நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட உடனே தலைமை பாஸ்டருக்கு அவர் ஃபோன் அடித்து, அந்த ஆஃபீஸில் இருக்கிற பையன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் என்னுடைய பிரிச்சுவல் சன், என்னுடைய திமத்தியோ அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு, அப்போ எனக்கும் பையன் இல்லையா? எனக்கும் பையன்தான். அப்போ இருந்த அப்பான்னு தான் கூப்பிடுவேன். இப்போவும் இடைக்கிடைக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ணுவாங்க, அப்பான்னு கூப்பிடுவேன். என்ன மகனே எப்படி இருக்கிறீங்களாம் கேட்பார். தமிழில் அவர் பேசுவார். நான் நாளைக்கு கலாய்க்கிறேன் அப்படிலாம் சொல்லுவார், இலங்கை தமிழில் பேசுவார். அது இப்படியே இருக்கும்போது 2008 எனக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்படும். திருமணம் ஒழுங்குப்படும்போது என்னுடைய கூட படித்த பைபிள் காலேஜ் கூட படித்த பர்ஜின் என்று சொல்கிற அவங்களுடைய சர்ச்சு பிலீவர் தான் என்னுடைய மனைவி. அப்போ அவர் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஜீவகுமார் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டார். எனக்கு மேரேஜ் ஆகி 4 பிள்ளைங்க இருக்கா அப்படின்னு தமாஷா சொல்லிட்டேன். உண்மையிலையா அப்படின்னா, ஆமாம் உண்மையிலேயே மேரேஜ் ஆயிடுச்சு. அவனு ஃபோனை வச்சுட்டாரு. அதுக்கடுத்து திருப்பியும் ஃபோன் அடித்தார். அன்றைக்கி லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கும். எப்படியும் என் ஃபோன் நம்பரை வாங்கி கண்டுபிடிச்சி கூப்பிட்ருக்காரு. கூப்பிட்டுருன்னா, இல்லையா மேரேஜ் ஆகலை, சரி எனக்கு கல்யாணம் இருக்குது, நீங்கள் கல்யாணத்துக்கு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் நம்ம இப்போ ஒன்றா படிக்கும்பொழுது எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களே, வந்திருக்கும்பொழுது அப்போ இந்த மீகம்மான்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அந்த அம்மா அவங்க பொண்ணை உங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. நீங்கள் வாங்க, வந்து பிள்ளையை பார்த்து பிடிச்சிச்சின்னா சொல்லுங்கள், நம்ம அடுத்து பேசலாம். அங்கே கல்யாணத்துக்கு அங்கே போகிறேன். போயிட்டு அங்கே இருந்து யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவங்க மாமியார் வந்தாங்க. வந்துட்டு, ஐயா சோத்திரங்கம்மா, இந்த மாதிரி என் பிள்ளையை உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கேன், நீங்கள் என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், அம்மா எனக்கு சொந்தமாக ஊழியம் இல்லை, எனக்குன்னு வருமானம் இல்லை, எனக்கு சொந்த வீடு இல்லை, எனக்கு சொத்து இல்லை, என் முழங்கால் தான் எல்லாமே. நான் முழங்கால் படிக்கிட்டால் தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும். உங்கள் பிள்ளையை நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் நான் முழங்கால் படிக்கிட்டு தான் எதுவும் வாங்கி கொடுக்க முடியும், என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை, இஷ்டம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த வார்த்தையை அவங்க கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த காலத்தில் இப்படி உண்மையாக பேசுகிறக்கு ஆட்கள் இருக்கா? இல்லாதது இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. இவர் என்ன உண்மையை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அப்புறம் என்னுடைய மனைவியை பேச்சுவார்த்தைலாம் நடந்துச்சு. பேசி 2008 மே மாதம் 29 எங்களுடைய மேரேஜ் நடந்துச்சு. திருமணத்துக்கு முன்பே நான் சொன்னேன், என்னுடைய ஊழியங்கள்லாம் கஷ்டமான ஊழியம் அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னாங்க, நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது என் கூட படித்த அக்கா சொன்னாங்க, நீ ஒரு காட்டு பகுதியில் விறகு சுமந்துட்டு போகிற மாதிரி நான் பார்க்குறேன், நீ ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்படுவ சீலி, அவங்க பேர் அற்புத சீலி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்முடைய அழைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு மனைவி தான் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆனால் இதுக்கு நான் 17வது வயதில் இருந்து நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தை நான் வச்சு ஜோம் பண்ணி இருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு மக வேணும், என் ஊழியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனைவியை தாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அதிகமாக நான் ஜோம் பண்ணியிருக்கிறேன். ஜோம் பண்ணி நாங்கள் அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு மனைவியை தந்தார். திருமணமான பிறகு 2வது நாள் நைட்டு எல்லாம் திருமணமான சந்தோஷமாக இருக்கிற நாட்கள், நைட்டு உட்காந்து தேம்பி அழுகிறேன். அவங்க அத்தான்னு தான் சொல்லுவாங்க, ஏன் தான் அழுகிறீங்க, என்னங்க தான் அப்படின்னு. எப்படி நான் குடும்பத்தை நடத்த போகணுன்னு எனக்கு தெரியல, கல்யாணம் வேறு முடிச்சாச்சு, இனி எப்படி இந்த குடும்பத்தை நடத்துகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லையே, நீ என்னை நம்பி வந்துட்டியே அப்படின்னு சொல்லி அழும்பொழுது கண்ணீரை தொடச்சி விட்டு, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க, நம்ம தண்ணியாக இருந்தால் கூட குடிச்சிட்டு நிம்மதியாக ஊழியத்தை செய்யலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி என்னை ஆறுதல் படுத்தினாங்க. அன்னைக்கு ஆறுதல் படுத்தின
அவங்க இன்று வர என் வீட்டில் ஒரு குறைவுகள் வந்தாலும் எது வந்தாலும் ஒரு நாள் அவங்க முறுமுறுத்தது கிடையாது. அவ்வளோக்கு ஊழியத்துக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்னுடைய மனைவிக்கு ஃபஸ்ட்டு பிரசவம் வரும்பொழுது எனக்கு உபவாசம் இருக்கிறதுக்கு ஆண்டவர் ஏவுதல் கொடுத்தார். ஒரு 10 நாள் உபவாசம் இருந்து சபை ஊழியம் ஆரம்பிச்சிட்டிங்களா? 2000 திருமணத்துக்கு பிறகு? திருமணத்துக்கு பிறகு தான் சபை ஊழியத்துக்குள்ளே வாரேன். தலைமை பாஸ்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஏற்கனவே ஆஃபீஸில் இருந்துட்டீங்க, திருமணமானதுனால அது சரிப்படாது. ஆமாம். இப்போ நீங்கள் சபையை ஆரம்பித்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட இப்போ 14 வருஷம் ஆயிடுச்சா? 15 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ சபை ஊழியம் தான் பண்ணிட்டு? இப்போ சபை ஊழியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? இப்போ எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க. ஓகே. இப்போ சபை இப்போ வளர்ந்துருக்கா? இப்போ அந்த சபை ஹிஸ்ட்ரி அந்த கல்யாணத்துக்கு பிறகு ஒரு சில ஒரு வித்தியாசமான சிலர்லாம் நடந்தது. அதை நான் உங்களுக்கு சொல்லும்பொழுது உங்களுக்கு அது புரியும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்னுடைய பிள்ளை பிறப்பதற்காக நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னே அவங்க என்னென்னா, அவங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்கு தெரியாது. இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த உபவாசம் இருந்ததுனால சுகப்பிரசவம், 2 பிள்ளைகளும் சுகப்பிரசவம். நான் சபை மினிஸ்ட்ரிக்கு வந்தப்போ என்னுடைய மதர் சர்ச்சில் தான் நான் அந்த சபை மினிஸ்ட்ரிக்குள்ளே இருந்தேன். இருக்கும்பொழுது அங்கே ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது ஏற்கனவே 2003 ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார், உனக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை நான் உனக்கு தருவேன், உன்னை நான் உருவாக்குவேன். ஒரு புறாவை ஆண்டவர் காட்டினார். 2 புறா ஒரு ஆகாரத்துக்கு சண்டை போடுது. ஒரு புறா பலமுள்ள புறா அந்த ஆகாரத்தை எடுத்துருச்சு, பலகீனமுள்ள புறா அந்த ஆகாரத்தை இல்லாமல் ஒரு தனித்து போய் நிற்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் தரிசனமாக சொன்னார். உங்களுடைய எதிர்காலங்களில் உங்களுடைய ஊழியத்தில் இப்படி சம்பவிக்கும் அப்படின்னு. அப்போ நான் அங்கே எனக்கு இப்போ பாஸ்டர் இன்சார்ஜாக கொடுக்கும்போது அந்த சபையில் 36 ஃபேமிலி கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், ஜீவகுமார் ஒன்றை நம்பி தான் இந்த சபையை நான் கொடுக்க முடியும், வேறு யாரையும் நம்பி கொடுக்க முடியாது. எல்லாருமே சபைக்கு நம்ம விட்டோம்னா சபையை பிரித்து எடுத்துடுறாங்க, நான் ஓமலை நம்பிக்கை வைக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ அந்த ஊழியத்தை நான் நல்லா செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஊழியத்தை நாங்கள் செய்யும் பொழுது எனக்கு சம்பளம் கிடையாது, நான் சம்பளம் எதுவும் வாங்கலை. என்னுடைய மனைவிக்கு கொடுத்த பணத்தில் இருந்து நான் ஒரு ஏலக்காய் தோட்டம், ஒரு ஒத்திக்குன்னு சொல்லுவோம், ஒரு 7 வருஷத்துக்கு வாங்கி அது ரிட்டன் அந்த காசை நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. அதில் நான் வேலை செஞ்சு பவுலை போல் வேலை செஞ்சு தான் ஊழியர். இப்போவும் கையெல்லாம் காப்பு காய்ச்சி தான் இருக்குது. இப்போவும் நான் அந்த வேலை செஞ்சு தான் ஆண்டோடைய வேலையை செய்கிறேன், யார்ட்டும் எதிர்பார்த்து நிற்கிறது இல்லை. அப்படி நான் செஞ்சுக்கிட்டதுனால அங்கே சபையிலேருந்து ஒரு பெரிய எந்த எதிர்பார்ப்பு இல்லை. ஒரு வருஷம் சிறுவர் ஊழியம் நடத்துவோம். சுமார் 150 பிள்ளைகளுக்கு மேலே வருவாங்க. ஃபைனலாக நான் சிறுவர் ஊழியம் நடத்தும் பொழுது 150 பிள்ளைகள் வந்தாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த ஊழியத்தை விட்டு நீ வெளியே போ. அப்போ தான் ஆண்டவர் சொல்ல, இந்த ஊழியத்தை விட்டு வெளியே போ. அப்போ நான் அதை கேட்டுட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஊழியத்தை விட்டு தலைமை பாஸ்டர் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வெளியேறேன். எந்த விசுவாசிகள்கிட்ட யார்ட்டையும் ஒரு ஆள்கிட்ட நான் சொல்லலை, நான் இந்த மாதிரி வெளியே போகிறேன்னு சொல்லி. விசுவாசிகளுக்கெல்லாம் என் மேலே ரொம்ப கோபம், பாஸ்டர் ஏன் இப்படி வெளியே போயிட்டாரு, இப்போ வேறு எதுவும் பிரச்சனையா? தலைமை பாஸ்டரும் இப்போ பிள்ளை மாதிரி வச்சுருக்கிறாரு, அவரும் விட முடியாது. நான் வெளியே வந்த பிறகு தான் தெரியுது, இவரை சர்ச்சில் இருந்து இவரை நீக்கணும், கொஞ்சம் வயசு எங்களுக்கு வயசான ஆட்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் சபையிலிருந்து தலைமை பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எங்களுக்கு வேறு பாஸ்டர் வேணும், ஏன்னா நான் சத்தியத்தை பேசுவேன், அது அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ஆசீர்வாதம் வேணும்னா சாபம், நீங்கள் சாபத்தை தெரிஞ்சால் தான் ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியும். அந்த சத்தியத்தை கொஞ்சம் ஃபோல்டாக பேசுகிறதுனால நான் தான் யார்ட்டையும் காணிக்க வாங்கலையே, யாருக்கு நான் பயப்பட. இப்போ தைரியமாக நான் பேச ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு பிடிக்கல, என்னை மாற்றணும்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் அதை விட்டு நான் வெளியேறி போய் நான் ஒரு 10 நாள் உட்காந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது சியோனின் கடைசி கால எழுப்புதல் ஊழியங்கள் அந்த ஒரு பெயர் ஆண்டவர் தந்தார். 2015ஆம் ஆண்டில் அதை விட்டு வெளியேறி 2015 ஜூன் மாதம் அந்த ஊழியத்தை நான் தொடங்கினேன். ஒரே ஒரு குடும்பத்தை வச்சு பவர்கோஸ் என்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் ஊழியத்தை தொடங்கி அங்கேருந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கும் இந்த ஹார்ட் ப்ராப்ளம், அது பிள்ளை இப்போ ஸ்கூலில் சேர்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு போனாங்க. 3 நாளாக தொடர்ச்சியாக யானைன்னு சொல்லி பயந்து ஓடுனதில் பம்பிங் ஸ்லோவாகிடுச்சு, 30 ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் வீங்கி போய் உடம்பெல்லாம் நீர் கோர்த்து அப்பவும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு மனைவி தந்த நீர் தான், எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது திருப்பி நாங்கள் திருவனந்தபுரத்தில் போய் அங்கே ஸ்ரீ சித்ரா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கர்த்தருடைய கிருபையினால் ஒரு 50% கிட்ட வந்துருச்சு. இப்போ ஆண்டவருடைய ஊழியத்தையும் அவங்க என் கூட சேர்ந்து செய்கிறாங்க. அந்த இடத்துக்கு போன பிறகு
ஒரே ஒரு குடும்பத்தை வச்சு ஊழியத்தை தொடங்கணும். இன்றைக்கி ஒரு 7 குடும்பத்திற்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்டேட் ஏரியா. சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டையர்ட் ஆன பிறகு சொந்த ஊருக்கு போயிடுவாங்க. திருப்பி சீரோவில் இருந்து தான் தொடங்கணும் எஸ்டேட் ஊழியத்தை பொறுத்தளவு. அங்கே உள்ள ஜனங்களுக்காக நம்ம ஊழியம் செய்யணுமேன்னு சொல்லி அந்த பாரத்தோடு அங்கே போய் இருந்து ஊழியம் செய்யும் பொழுது ஊழியத்திற்கு ஆண்டவர் சொந்தமாக ஒரு இடத்தையும் தந்தார். 9 லட்சத்துக்கு ஒரு இடத்த வாங்கவும் கர்த்தர் உதவி செஞ்சார். அந்த இடத்துல ஒரு 10க்கு 30 அளவு ஒரு டெம்பரவரி செட்டு போட்டு கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய நாம மகிமைக்காக அந்த பகுதியில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஏரியா வந்து ஒரு மாந்திரிகம் நிறைந்த ஒரு ஏரியா. நான் ஆரம்பத்தில் போன இடத்துல ரொம்ப போராட்டங்கள், ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருந்துச்சு. அந்த ஊரில் இருந்து நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. அங்கே இருந்து டெய்லியும் ஜோம் பண்ண அந்த பிரச்சனை இப்போ மாறிடுச்சு. அந்த ஊரில் உள்ளவங்களும் நம்மளை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அவங்க வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் நம்மளை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஊழி இப்படி போய்கிட்டு கைவிடாமல் தாய் தகப்பன் கைவிட்டாலும் ஆமாம் தகப்பன் உங்களை விட்டு போனார், தாய் மனசு விட்டு போச்சு. ஆமாம், அவங்களால முடியல. அவங்க இயலாமையில் போயிட்டாங்க, தகப்பனார் விட்டு போயிட்டார். ஆனால் உங்கள் பாஸ்டர் சொன்னது போல் மற்ற யார் சொன்ன போல் பரமபிதா உங்களை கைவிடலை. இன்றளவும் உங்களை காத்து உங்களுக்கு ஒரு குடும்பத்தையும் கொடுத்து ஊழியத்தையும் கொடுத்து தைரியமாக இந்த எல்லா கஷ்ட சூழ்நிலையிலும் ஒரு பெரிய பாடம் என்னென்னா, நீங்கள் மனுஷங்கிட்ட கையேந்தாமல் எவ்வளவு துன்பம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அதை சகித்து கொண்டு கர்த்தருக்குள் நிற்கிற அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாரு. உங்களையும் கர்த்தர் கைவிடலை. கர்த்தர் உங்களுக்கு ஊழியத்தையும் கொடுத்தாரு, குடும்பத்தையும் கொடுத்தாரு, பிள்ளைகளையும் கொடுத்தாரு, இடத்தையும் கொடுத்தாரு, இன்னைக்கு சர்ச்சையும் கொடுத்துருக்கிறாரு, பலருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. கர்த்தரே நீங்கள் சார்ந்து வாழ்ந்ததுனால சிலர் வந்தார்கள், உதவினார்கள், போனார்கள்னாலும் அவங்கள சார்ந்து இருந்தால் நீங்கள் வந்து உடஞ்சி போயிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் கர்த்தரை சார்ந்திருந்தபடினால் தொடர்ந்து நீங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கீங்க. இன்னும் நீங்கள் பல்லாயிரம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ. பிரியமானவர்களே, தாய் தகப்பன் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். எத்தனை பாடுகள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் எல்லா பாடுகளையும் எல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களை மீட்டு வாழ வைப்பார். தற்கொலை எண்ணத்தோடு எனக்கு அன்பு காட்ட யாருமே இல்லையே, நான் பொல்லாத நிலையில் இருக்கிறேனே, பொல்லாத மனிதர்கள் என் மீது பொய் குற்றச்சாட்டு சுமத்தி என்னை துன்புறுத்துகிறார்களே என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். வாழ்வதை விட சாவதே மேல் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அருமையான ஊழியரை வாழ வைத்து கொண்டிருக்கிற அருமையான ஆண்டவர், இன்றைக்கு பிறருக்கு பிரயோஜனம் உள்ளவராக பயன்படுத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர் உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். நிச்சயமாக பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்க்கும் அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பராமரித்து பாதுகாத்து பிறருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். நம்பிக்கையோடு இருங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.